நான் என் லைஃப்பில் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்ததே இல்லை. எப்போவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஐயா, உங்கள் பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க, வேறு லெவல். அருண் வந்து எப்போவுமே ஒரு நண்பனாக எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் உங்கள் கூட பெருசாக பேசினது இல்லை. ஐம் கிளாட் தட் யூ ஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹிஸ் எவ்ரி ஸ்டெப். ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. உட்காந்துருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்றைக்குமே லைஃப்பில். ஆல் த பெஸ்ட். யாரையாவது மறந்துருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேவயானி மேம், சாரி, மறக்கவே முடியாது உங்களால். இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு சின்ன விஷயமா. அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி, சார் என் பேர் ராம், ராமண்ணா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அந்த டைலாக் அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் ஜீனி உங்கள் கூட நடிக்கணும்னு நான் சொல்கிறேன் மேம். அது இன்னொரு ஃபங்க்ஷனில் அதை பற்றி நல்லா பேசுவோம் மேம். நான் சொல்கிறேன் மேம், நல்லபடியாக வேலைகள் போயிட்டுருக்கு, சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு நனைய விடாமல், வெயில் பட விடாமல், வாங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டைலாகும் அதே டைலாக் தான், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தில் அந்த வண்டர்ஃபுல் டைலாக். ஸோ இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில்ம், நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம். இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமாக இது வரணும். ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த people who believe in good scripts, the audience who are eager to watch good scripts. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.